சாதியத்தை வேறறுப்பதற்கும் சாதியத்தை இந்திய மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற போராட்ட களத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். பல்வேறு அனுபவங்கள் கடந்த மாநாட்டுக்கு பின்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலையிட்ட சந்தித்த வெற்றி பெற்ற பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு பிரச்சனைகளை நாம் நடக்கக்கூடிய மாநாட்டில் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் புது விதமாக பிரச்சனைகள் வடிவமைத்து வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி துவக்கப்பட்ட காலத்தில் தீண்டாமை வடிவங்கள் எத்தனை என்ன வடிவம் என்ற பட்டியலை நாம் எடுத்தோம். அதிலிருந்த எண்ணிக்கையை எப்படி வரையறை செய்து அதில் தலையிட்டு தீண்டாமையை தகர்க்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டோம். ஆகவே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி துவக்கப்பட்ட காலத்தில் தீண்டாமை ஒழிப்பு என்பது நமது பாதை, சாதி ஒழிப்பு என்பது நமது இலக்கு என்ற முழக்கத்தோடு நாம் அந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை துவக்கினோம். கடந்த மாநாட்டில் கூட சாதியம் தகர்ப்போம் மனித வளர்ப்போம் என்ற முழக்கத்தோடு தான் ஒவ்வொரு மாநாட்டையும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டையும் அதே போல சாதி மறுப்பாளர்கள் சங்கமம் என்ற தலைப்பிலே நாம் நடத்துகின்றோம். ஒவ்வொரு தலைப்புக்கு பின்னாலும் நாம் களமாடிய விஷயங்களை ஆய்வு செய்கிற போது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு முன்மேல் படுக்கையாக கடந்த 4 ஆண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய பணி மலைப்பாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அல்லது இவ்வளவு பிரச்சனைகளை நாம் கடந்திருக்கிறோமா என்கிற போது உண்மையிலேயே ஒரு பக்கம் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. பட்டியல் பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காக நாம் என்ன நோக்கத்திற்காக முன்னணியை துவக்கினோமோ அது சரியான திசை வழியில் பயணிக்கிறது, களமாடுகிறது என்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. இங்கே தோழர்கள் கூட பேசினார்கள். கடந்த இந்த சமீப காலங்களில் நடைபெற்ற பிரச்சனைகள், பள்ளி குழந்தைகள் கூட தீண்டாமை பிரச்சனைகளில் இருந்து தீண்டாமை வடிவத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. பள்ளி ஆசிரியர்கள் கூட தீண்டாமை என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. படிக்காதவர் மத்தியில் ஜாதிய வன்மம் ஜாதிய வெறி இருப்பது இன்னொரு அர்த்தம். கற்றுணர்ந்து படித்த அறிவுஜீவி என்று சொல்லக்கூடிய மாணவர்களை அரசியல் படுத்தக்கூடிய அல்லது ஒரு பொது மாணவனாக மாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலே தீண்டாமை. ஒரே ஒரு பிரச்சனை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆச்சரியம், ஒரு பள்ளியில மாணவர்களுக்கு பாகுபாடுன்னு ஒரு பிரச்சனை. அங்க போய் அந்த குழந்தைகளை சந்திக்கிற போது தென்காசி மாவட்டம் பாஞ்சாங்குளத்தில் அந்த குழந்தைகள் சொன்ன அந்த விஷயம், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்னும் எத்தனை விதமான ஆய்வுகளை செய்து அதற்கு பின்பால் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை உருவாக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஒரு அட்ராசிட்டி நடந்தால் அதில் நாம் தலையிடுவதும் வழக்காக்குவதும் நிவாரணங்கள் பெற்றுத் தருவதும் ஒரு பகுதி. ஆனால் ஆய்வுகள் தான் பாதிப்பில்லாமல் பட்டியல் பழங்குடி மக்களை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் ஆய்வு செய்துதான் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தலையிடுகிறோம். அதைத்தான் தோழர் மோகனா அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதம் இந்த ஆண்டு குடியரசு சுதந்திர தினத்தன்று பட்டியல் பழங்குடி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்றியதை சொன்னார்கள். அதே போல கடந்த 30ஆம் தேதி செங்கல்பட்டிலே ஒரு மாநாடு. அந்த கூட்டத்திலே மதுரை வண்ணார் சமூக மக்கள் அவர்களுடைய பிரச்சனையை வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் முன்பாக வைக்கிறார்கள். மாநாட்டிலே தீர்மானமாக நிறைவேற்றி எதிர்வரும் காலங்களில் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதே மாநாட்டிலே குடிமகன் என்று சொல்லக்கூடிய முடிதிருத்தும் தொழில் செய்யக்கூடிய அந்த பகுதி மக்களும் எங்களுக்கு நலவாரியம் வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கு கிராமத்திலே வாழ முடியாத சூழல் நிலவுகிறது என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாம் ஆய்வு செய்யாத தீண்டாமை ஒழிப்பு முன்னணிய தலைமையை நோக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் பல்வேறு வகையான தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம். ஏன்னு சொன்னா பிரச்சனைகள் ஆயிரமா வந்துகிட்டே இருக்கு. நாம் எவ்வளவு தூரத்துக்கு களமாடுகிறோமோ
நாம் எவ்வளவு தூரத்திற்கு அரசை அல்லது சட்டத்தை தலையிட வைக்கிறோமோ அந்த அளவிற்கு சாதி வெறியர்களும் தங்களுடைய பலத்தை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கோகுல்ராஜ் வழக்கிலே தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை நாம் பெற்றோம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கூட தமிழகத்திலே பல்வேறு வழக்குகளை நடத்தி வருகிறது. அது உசிலம்பட்டி விமலாதேவி வழக்காக இருந்தாலும், கிருஷ்ணகிரி சுவாதி நந்தி வழக்காக இருந்தாலும், அரியலூர் நந்தினி வழக்காக இருந்தாலும், அந்த வழக்குகள் எல்லாம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் தலைமையிலே நடக்கக்கூடிய அந்த வழக்குகள் தமிழகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கான மிக பெரிய தீர்ப்புகளை வழங்கக்கூடிய அந்த வழக்குகளாக அது இருக்கும் என்று நான் இப்போது உறுதிபட சொல்கின்றேன். காரணம், ஒவ்வொரு வழக்கையும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மிக ஸ்தூலமாக சட்டத்தின் முன்பாக சாட்சியங்களை நிறுத்தும் பணிகளை சிறப்பாக செய்து வருகிறோம். அடுத்த மாநாடு நடக்கிற போது இந்த தீர்ப்புகள் எல்லாம் தமிழகத்தை புரட்டி போடும் அதற்கான சபதத்தோடு நாம் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி தோழர்களே.